பாயிண்ட் சொன்னார், செவ்வாய் தனிச்சிருந்தா அதுதான் பிரச்சனை செவ்வான்னு. உண்மையான விஷயம் அதுதான். அந்த திருமணம் அது குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தனிச்சு இருந்து நீச்சம் பெற்றாலோ அல்லது ராகுவோட சேர்ந்தாலோ திருமண வாழ்க்கை பாதிக்கும். குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இப்போ சந்திச்சிட்டா, இது இப்போ 4 அந்த பொண்ணு ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருக்குது, 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் ராகு இருக்குது அவர் கொடுத்த பெண் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் ராகு சேர்ந்தால் அந்த இடத்துல திருமண வாழ்க்கை சோபிப்பது இல்லை. அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் நிச்சயமாக இருக்கும். பவானியைச் சேர்ந்த திரு சாரதி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறும் அன்போடு அழைக்கின்றோம். லக்னம் மற்றும் 7ஆம் பாவகம் சொல்லும் ரகசியம் என்ற தலைப்பில் அவர் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம துரசாமி ஐயா இப்போ 7ஆம் பாவத்தை பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். அந்த முன்னாடி 2 ஜாதகம் போட்டிங்க இல்லைங்களா, அதை அப்படியே கொஞ்சம் போடுங்க. ஏன்னா நான் எடுத்த தலைப்பு லக்னம் 7ஆம் பாவம். நீங்கள் சொன்ன விதம் திருப்தி தான், இருந்தாலும் அதில் என்ன எளிமையாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஐயாவுடைய அனுபவம் அதிகமாக கூட இருக்கலாம், அந்த கட்டத்தை போடுங்க. இங்கே எனக்கு முதல்ல அந்த மீட்டிங்கில் பேசுகிறேன். இந்த இடத்துக்கு முதலுங்கிறது இல்லாத இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ஏழுமலையா இருக்கார் இல்லைங்களா, என்ன அவர் மறந்துருப்பார். கள்ளக்குறிச்சியில் ஒரு சின்ன மண்டபத்தில் போட்டப்போ நாம் அங்கே போய் பேசியிருந்தேன். அப்போ அடையாளமாக அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சனி பகவானை பற்றி வேடம் போட்டு ஒரு மனிதரை சனி பகவானை நடிக்க வச்சு சனி எப்படி தோன்றினார், சனி எந்த நட்சத்திரம் தோன்றினான்னு சொல்ல வச்சார். மருதமலை குருஜி எல்லாம் வந்தாங்க. அதனால் இங்கே 2 முதல்களை சந்திக்கிறேன். இந்த வராக ஜோதிட நிறுவனருக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்க மற்ற ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிடம் தெரிஞ்சவங்க அல்லது ஜோதிடத்தை கற்றுக்க இருக்கிறவங்க, மாலை மலர் ஜோதிடர், பால ஜோதிட கட்டுரை எழுதிட்டு வர ஜோதிட கலைவாணி ஆனந்தி அம்மா, இவங்க எல்லாத்துக்கும் முதற்கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பேச வந்த விஷயமே லக்னமும் 7ஆம் பாவம் தான். ஒரு ஜாதக பலன்களை ஒருத்தருக்கு சொல்கிறது கூட நம்ம ரொம்ப சுலபம். உனக்கு இது இருக்குது, படிப்பு இருக்குது, வீடு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனால் எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைச்சி அவங்க லைஃபு பூரா வாழ வைக்கிறது இந்த லக்னமும் 7ஆம் பாவமும். அதில் ஜோதிடர்கள் தோத்துட்டா நிச்சயமாக அவங்க சிறந்த ஜோதிடராக இருக்க முடியாது. அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆண் குணம் வேறு, பெண் குணம் வேறு. இவங்க 2 பேர்த்தையும் நாம் இணைக்கிறோம். இந்த லக்ன பாவம் 7ஆம் பாவங்கிறது என்ன அப்படின்னா, ஐயா நான் பேச வந்தப்போ ஐயா பேசிகிட்டு இருந்தார், குரு ஐயா பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், செவ்வாய் தனிச்சிருந்தா அதுதான் பிரச்சனை செவ்வான்னு. உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது செவ்வாய் தோஷம் முழுமையாக வேலை செய்யாது. எங்கே செவ்வாய் தனிச்சு இருக்குதோ அதுதான் அங்கே பாதிப்பு. அந்த திருமண வாழ்க்கை அது குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தனிச்சு இருந்து நீச்சம் பெற்றாலோ அல்லது ராகுவோட சேர்ந்தாலோ திருமண வாழ்க்கை பாதிக்கும். குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இப்போ சந்திச்சிட்டா, இது இந்த மேடையில் பல மேடைகளில் பேசியிருக்கேன், அந்த பெண் திருமண வாழ்க்கை பாதிக்கும். இப்போ அந்த ஐயா காமிச்ச ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அவர் லக்னம் இது 7ஆம் பாவம் இது இப்படி சில விளக்கங்கள் சொன்னார். இதை சுலபமாக நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எந்த பெண் ஜாதகத்தில் 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் இந்த இடங்களில் ராகு செவ்வாய் சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு இப்போ 4 அந்த பொண்ணு ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருக்குது, 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் ராகு இருக்குது அவர் கொடுத்த பெண் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் ராகு சேர்ந்தால் அந்த இடத்துல திருமண வாழ்க்கை சோபிப்பது இல்லை. அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கலாம். இதை எளிமையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தை ஒரு லக்னம் எந்த இடத்துல தொடர்பு கொள்ளுதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவத்திலிருந்து ஆரம்பிப்போம். முதல் லக்கணம் செவ்வாய், மேஷ லக்கணம், 7ஆம் பாவம் சுக்கிரன். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் அடிப்படையாக சேர்ந்தால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் நல்ல காம்பினேஷன் இருக்கும் அல்லது ஒற்றுமை இருக்கும். மற்ற விஷயத்தில் இல்லைனாலும் இந்த தாம்பத்தியங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் மற்ற விஷயத்தை அவங்க அனுசரித்து நடந்துக்குவாங்க. அப்படிங்கிற விஷயந்தான் அதில் நம்ம எடுத்துக்கிறது. அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் சுக்கிரன் சில இடங்களில் சேர்ந்துருந்தால் அது நல்ல ஜாதகமே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2வது, ஒரு ஜாதகத்தில் 1ஆம் பாவம், பெண் ஜாதகத்தில் 1ஆம் பாவம், ஆண் ஜாதகத்தில் 1ஆம் பாவம், பெண்ணினுடைய 7ஆம் பாவம், ஆணுடைய 7ஆம் பாவம், இது 2 1க்கு 1 6 8 இருந்தால் நிச்சயமாக அங்கே திருமண வாழ்க்கை சிறப்பதில்லை. அந்த மாதிரி ஜாதகங்களில் பொருத்தவே வேண்டியதில்லை. இது பகையாக இருந்தால் எடுத்தோடனே வேணான்றலாம். நீங்கள் நட்சத்திர பொருத்தம்லாம் 2வதாக எடுத்துங்க. அதாவது நட்சத்திர பொருத்தங்கிறதெல்லாம் ஒரு தகுதி. யோனி பொருத்தம் எப்படி பார்க்குறது, தினப்பொருத்தம். இப்போ பிராமணாளுக்கு தினப்பொருத்தம் மிக முக்கியம். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்றாட இப்போ இது நடக்கிறதுக்கு தினப்பொருத்தம். சத்திரியர்களுக்கு கனப்பொருத்தம் முக்கியம். சத்திரியர்கள்னு அந்த காலத்தில் அரசல்னாங்க பல இது.
வைசியர்களுக்கு மாகேந்திர பொருத்தம், அந்த குண பொருத்தங்கிறது முக்கியம். ஸ்திரீ தீர்க்கம் இந்த மாதிரி பொருத்தங்கள்லாம். சூத்திரர்களுக்கு யோனி பொருத்தம் மிக முக்கியம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த 10க்கு 5 பொருத்தத்தை மிக முக்கியமாக தினம், கணம், ராசி, யோனி, ரஜ்ஜு, இந்த 5 பொருத்தங்கள் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துட்டால் அதை எடுத்துக்கலாம். அதான் ரஜ்ஜு பொருத்தம் இணையக்கூடாது, அதுதான். அப்போ ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை நம்ம பொருத்திக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. இப்போ 7ஆம் பாவம் எந்த பாவத்தோடு கனெக்ட் ஆகுதோ, ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இது கரெக்டான விஷயம் தான், உபயலக்கணம். ஆனால் அவங்க பார்த்த கோணத்தையும் நம்ம இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம் ஜாதகத்தை. உபயலக்கணம், மிதனம் உபயலக்கணம், 7ஆம் பாவம் இது காற்று ராசி, நெருப்பு ராசினாங்க. காற்று நெருப்பும் பற்றிக்கும், ஊதுறது அப்புறம் காற்று நெருப்பும் பற்றிக்கும், பார்த்தோன்னே ஈர்ப்பு ஏற்படும். இப்போ நெருப்பு எரியுதுன்னா காற்று அப்படியே அதை அதிகப்படுத்தும். அப்போ அவங்க பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு அதிகமாக வரும், பிடிச்சிக்கும். இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுங்கிறாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி நிலராசிக்கும் நீர் ராசிக்கும் பொருத்தம் வரும். காரணம் என்னென்னா, நிலம் உள்வாங்கி கொள்ளும். அப்போ அங்கே உள்வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம பகையாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதாவது ஜோதிடம்ங்கிறது அவங்க அனுபவம் அல்லது அவங்க பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது தான். ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ இது மேடம் சொன்ன இதில் சொல்கிறேங்க. இன்னொரு விஷயம் இவங்களே சொன்னாங்க, புதன் குரு, அதாவது கன்னியா லக்னத்தையும் மீன லக்னத்தையும் பற்றி சொன்னாங்க. அதில் இருக்கிறவங்க தொழிலில் நல்லா வருவாங்க, ஆனால் திருமண வாழ்க்கை பாதிக்குதுங்கிறாங்க. இதை நம்ம இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். புதனோட வீட்டில் தான் சுக்கிரன் நீச்சம் அடைவார், குருவோட வீட்டில் தான் புதன் நீச்சம் அடைவார். இதுக்கு என்ன காரணம்? அப்படி அந்த காலத்தில் அப்படி ஒரு விதிமுறையை உருவாக்கியிருக்காங்கன்னா, எந்த இடத்துல அறிவு வேலை செய்யுதோ அந்த இடத்துல ஆடம்பரத்துக்கும் சுகபோகத்துக்கும் வேலை இருக்காது. அதனால தான் சுகபோகத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அறிவை தரக்கூடிய வீட்டில் நீச்சம் அடையுது, அறிவை குறிக்கக்கூடிய புதனோட வீட்டில் நீச்சம் அடையுது. குருவோட வீட்டில் புதன் ஏன் நீச்சம் அடைகிறாரு? புதனும் அறிவு தானே, குருவும் அறிவு தானேனா, அந்த அறிவை உருவாக்குற குரு அவர் தான் சொல்லித்தர்றாரு. அப்போ அந்த இடத்துல புதன் குருவை விட உச்சம் பெறக்கூடாது, குருவை விட புதன் உச்சம் பெறக்கூடாது. அதனால் குருவோட வீட்டில் புதன் நீச்சம். அப்போ நம்ம ஜோதிடத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு கோணம், ஒரு கண்ணோட்டம், ஒரு ஆராய்ச்சி அதில் பார்த்து பலன் சொல்லுங்கள். இப்போ இதில் ஐயா சொன்னார், அந்த இடத்துக்கு வந்துடுறேங்க. ஐயா அந்த மைக் கொடுங்க. ஹலோ கேட்குதுங்களா? இந்த ஜாதகத்தை குறை சொல்கிறதுக்காக ஐயா சொன்னதை தப்புன்னு சொல்கிறதுக்காக இல்லை, ஐயா சொன்ன பார்வையிலையும் எடுக்கலாம். இந்த பெண்ணுடைய லக்னம் முதல்ல நீச்சம் 10ஆம் பாவத்தில். இதுக்கு எங்கேயாவது நீசபங்க ராஜயோகம் இருக்கா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த நீசம்மன் வீடு இருக்கிற இடத்துக்கு கேந்திரத்திலையோ திரிகோணத்திலையோ ஆட்சி யுத்தத்திலையோ அந்த வீட்டு அதிபதி இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். அந்த மாதிரி அமைப்பு இல்லை. பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன், இது எளிமையாக ஐயா சொன்னது தான் நானும் சொல்கிறேன். ஆனால் செவ்வாய் ராகு காம்பினேஷன் 1, 2, 3, 4 ராகு, செவ்வாய் பார்வை. அப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம். இப்போ ஐயா அந்த பெண் ஜாதகத்தை தெரியும், இவங்க வீட்டில் கேட்க சொல்லுங்கள். யாருக்காவது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கே கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஒழுங்காக வராது, இந்த நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாறாக ஒரு பெண் ஜாதகத்தில் சேர்ந்துட்டா 4, 7, 8, 9 லக்னம், இந்த 5 இடங்களில் செவ்வாறாக சேர்ந்த பெண் ஜாதகம் திருமண வாழ்க்கையில் பாதிக்கும். இது சிம்பிளான ரூல். இதை நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், சரியா வரும். எந்த பெண் வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்கள். பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்தால் அங்கே அது திருமண வாழ்க்கை விதவை அப்படின்றாங்க. திருமண வாழ்வை பாதிக்கும் அப்படிங்கிறது. குரு பார்வை இருந்தால் பிரிவாங்க, டிவோர்ஸ் ஆவாங்க. அப்போ இந்த லக்னம் இந்த இடத்துல நீச்சம், சந்திரனோட வீச்சை கடகத்தில் நீச்சம், அதாவது நீர் ராசியில் நீச்சம். இப்போ இந்த பெண்ணுக்கு ராகு இந்த இடத்துல இருக்குது. ராகு எந்தெந்த இடத்த பார்க்குது பாருங்கள். 6ஆம் வீட்டை பார்த்தோம், சனி 2ஆம் வீட்டை பார்த்தோம். 2ஆம் வீடுங்கிறது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் இந்த பெண்ணுக்கோ இல்லை இந்த பெண் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ 2 தார யோகம் உண்டு. அப்போ இவங்க குடும்பத்தில் யாராவது 2 தாரம் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, ராகு சுக்கிரன் கனெக்டிவ் ஆகிடுச்சுன்னா, ஒரு இடத்த குடும்பத்தை பார்த்துடுச்சுன்னா ராகு சுக்கிரன், 11ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் 2 தாரம் ஏற்படும். இது ஐயா சொன்ன இதுலேயே அந்த சார பலன்கள், அந்த கிரக தொடர்புகள், இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொன்று குறிப்பாக சனி பகவான் 1, 2, 3, 4 ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் லக்னம் 11ஆம் இடம் எங்கே தொடர்பெடுத்தாலும் 90% அந்த ஜாதகர் தான் தாய்க்கு தலைமகனாகவோ தலைமகளாகவோ இருப்பார்கள். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த பெண் ஐயா சொன்னார் இத்தனை கணக்கு இருக்குங்கன்னு, இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்த பார்க்கணும். இப்படி எளிமையான கணக்கு இல்லை. நீங்கள் ஒரு ஆழ்ந்த டீப்பில் போகிறீங்க, நான் கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கலாம். இது என்னுடைய கருத்துங்க. இதை உங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை. உங்கள் மீட்டிங்கில் நான் பல இதை பேசியிருக்கேன். இப்போ சொன்னீங்க இல்லையா, கிளறாத சோறு வேகாது, வாராத தலை படியாது,
அப்படின்லாம் சில விஷயம் இது பல மீட்டிங்கில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் அதை நான் நல்ல உண்மை வாங்கியிருக்கேன். மணப்பாறை கூட போன தடவை வந்தீங்க, நீங்கள் 2 பேரும் வந்தீங்க, உங்களை பார்த்து நான் பேசினேன். அப்போ நம்ம இந்த கண்ணோட்டத்தில் எடுக்கலாம். இன்னொரு ஜாதகத்தை எடுத்துங்க. இதுலேயே சனி சுக்கிரன், ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறப்ப சனி சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் கெட்டிருந்தா அவங்க பரம்பரையிலோ அவர்களோ ஒழுங்கீனமானவாக இருப்பார்கள். ஒழுங்கீனம்ங்கிறது என்ன? மது அருந்துதல், வேறு பெண்கள் தொடர்பு, அல்லது ஒரு குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, செல்ஃபிஷாக இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கலாங்க. இவருக்கு லக்கணம் கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் பாவாதிபதியே வர்ற புதனே வந்து ஒரு அலிகிரகம். அப்போ கும்ப லக்கணத்துக்கு 5க்குரிய கேது, சனி, புதன் இதெல்லாம் தொடர்பு கொண்டவே அவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. பொதுவாக இது 3 அலிகிரகங்கள். இதெல்லாம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுங்க. அப்போ கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் புதன் அப்படிங்கிறதுங்க. அப்போ இவருக்கு இந்த லக்கணத்துக்கு 12ல் கேது. ஒரு ஜாதகத்தில் இந்த குரு கேது இவருக்கு தொடர்பு இருக்குது. 1 2 3 4 5 5ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஜாதகனுக்கு புத்திரஸ்தானம் எங்கே கெட்டு போச்சு? ஏன் இந்த ஜாதகனுக்கு புத்திர பாக்கியம் உருவாகலை அப்படின்னா, இந்த ஜாதகனுக்கு புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையானா இவனுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஒரு ஜாதகத்தில் 5ல் சந்திரன் இருந்தாலோ, குரு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் அவனுக்கு கர்மம் செய்ய புத்திரன் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகம் பலகீனமா, இந்த ஜாதகம் பலகீனமானா இந்த ஜாதகம் பலகீனமான ஜாதகம். இதை நீங்கள் ஐயாவை கேட்டு எடுத்து பார்க்க சொல்லுங்கள், டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பலகீனமான ஜாதகம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் பலன். இப்படி 7 இப்போ இந்த இதை பொறுத்துறப்ப ஐயா சொன்னார், இத்தனை பேர் உள்ள குடும்பத்தில் வாழ்க்கப்படுவா, இத்தனை பேர் உள்ள வீட்டில் பார்ப்பாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஐயா எளிமையாக சொல்கிற விஷயம், இந்த தேதியில் கல்யாணம் நடக்கும், இந்த தசாபத்தியில் கல்யாணம் நடக்கும், அது கரெக்டு. ஏன்னா ஒருத்தனுக்கு எந்த கொடுப்பனை வேணுனாலும் லக்னத்தோட அந்த பாபாதிபதி சம்மந்தப்படணும். புத்திரஸ்தானம் வேணும்னா 5ஆம் பாவம், சொத்து சுகம் பூர்வீக சொத்து இருக்குன்னா 5ஆம் பாவம். இப்போ இன்னொரு விஷயத்தில் இதில் பாருங்கள், 1 2 3 4 5 இந்த 5ஆம் பாவாதிபதி இந்த ஜாதகனுக்கு இதோட இருக்குது. இந்த ஜாதகனுக்கு பூர்வீகத்திலே ஒரு வீடு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர்வீக சொத்திலே வீடு இருக்கும், ஆனால் பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. காரணம் 6 கூடையவன் 5ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ 6 கூடையவன் 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும், வெளியே வருவாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த ஜாதகத்தில் 12ல் கேது, ராகு கேது 12ல் இருக்காங்க, குரு பார்வை பெற்றிருக்கு. 12ஆம் பாவங்கிறது மோட்சஸ்தானம். அப்போ இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆண் வாரிசு பிறக்காது, ஆண் வாரிசு இருக்காது. இன்னொன்று, இவங்க குடும்பத்தில் யாராவது வெளியிடங்களில் மரணம் அடைந்திருப்பாங்க. வெளியிடங்கள்னால் ஹாஸ்பிட்டல்லையோ ரோட்லேயோ வெளியே இறந்து பிரேதமாக வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராகு 12ஆம் வீட்டுக்கு பார்வை. 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம், 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம். அப்போ கேது 12லேருந்து ஆட்டோமேட்டிக்காக 6ல் ராகு இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த ராகு சனி 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு 8ல். அப்போ ராகு சனி 8ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டாலே அங்கே ஒரு துர்மரணம் நடக்கும். இயற்கைக்கு மாறுபட்டல் கூட மரணம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இப்படியும் இந்த இடத்து பலன் சொல்லலாம். ஐயா திருமணம் குழந்தை பாக்கியத்தை மட்டும் சொன்னார், நாம் அதையும் எடுத்து அடிஷ்னலாக இப்படி சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற பாவம் லக்னாதிபதி சனி 8ல் மறைகிறாரு, 2ஆம் இடத்து அதிபதி தொடர்பு இந்த பார்க்குறாங்க. அப்போ இவன் நல்ல சம்பாத்தியமுடையவன். யார்? இந்த ஜாதகன் நல்ல சம்பாத்தியமுடையவன். இவனுக்கு இந்த ஜாதகனுக்கு 4 5 பாக்கியஸ்தானத்தில் தொடர்பு. அப்போ சொத்து 1க்கு மேற்பட்ட இடங்களில் சொத்து இருக்கும், அல்லது 1க்கு மேற்பட்ட டிகிரி படிச்சிருப்பான். 2 காரணம் 4ஆம் இடம் கல்வி, 4ஆம் இடம் வீடு, அதோட 2 கிரகம் இருக்குது, பாக்கியஸ்தானம் இருக்குது. இப்படி அப்போ இந்த 7ஆம் பாவம் எந்த விஷயத்தில் லக்னத்தில் தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கும்ப லக்னத்துக்கு சிம்ம லக்னம், சனி சூரியன் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால், இந்த ஜாதகத்தில் இப்படி தொடர்பு இருந்தால் அங்கே திருமண வாழ்க்கை நிலைக்காது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லக்னாதிபதியும் இந்த பெண்ணோட லக்னாதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று எங்கேயாவது கனெக்ட் ஆகியிருக்காங்களா பாருங்கள். அதான் நான் முதல்ல இதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க ஐயா, நான் இது எல்லாமே சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். நீங்கள் முந்தைய கூட ஒரு வார்த்தை அவர் ஐயா குரு பேசுகிறப்ப சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, கௌரவம் பார்க்காம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கௌரவம் பார்க்காம, இந்த கௌரவங்கிறது இப்போ நிறைய இடத்துல திருமணம் நிற்கிறதுக்கு இந்த கௌரவம் தான் காரணம். என்னென்னா வசதி, என் பையன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான், இந்த பொண்ணு 40 ரூபா தான் சம்பளம் வாங்குது, எனக்கு 4 இடத்துல சொத்து இருக்குது, இந்த பொண்ணுக்கு வீடு இல்லை, உரமுறை இல்லை, இப்படிலாம் பார்த்து நிறையா பொருத்தமுள்ள ஜாதகங்களை நிறுத்துறாங்க. அந்த கண்ணோட்டம் வேறங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த லக்னம் இதுக்கு இந்த லக்னாதிபதி செவ்வாய், இது சனி. இப்போ இந்த லக்னாதிபதி சனி, இந்த சனியும் செவ்வாயும் இவங்க ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதியும் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்காங்களா பாருங்கள். அப்போ நான் சொன்ன விதி பொருந்ததுங்களா? இந்த லக்னமும் 6 8 இருக்கக்கூடாது, தொடர்பில் இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும், இல்லாட்டினா இருக்காது அப்படிங்கிறது. வா என்னங்க
வீடு கொடுத்தவரெல்லாம் விட்டுருங்க, வீடு கொடுத்தவரெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கஷ்டம்னு வந்து ஒரு நிலைமை கெட்டு உங்கள் தாய்மாமன் வீட்டுக்கு போகிறீங்க. தாய்மாமன் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு கவனிப்பார். தாய்மாமன் இன்னொரு வீட்டில் இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்? சார், ஜோதிடத்தை எப்பயுமே ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இப்போ அப்படி பார்த்தா இந்த ஜாதகனுக்கு குரு 8ஆம் பாவத்தில் இருக்கார். 3, 2, 11 8ஆம் இடத்தாதிபதி இருக்கார். ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இவர் சம்பாதிக்கக்கூடியவர். அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துங்க. குரு இருக்கிற இடம் தொடர்பாகாது. ஐயா சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஆனால் குரு சனியோட தொடர்பு இருக்காருன்னா லக்னாதிபதியும் இந்த பெண்ணோட லக்னாதிபதி எங்கே தொடர்பு இருக்காங்க, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு கான்செப்டாக எடுங்க. இது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் இவருடைய லக்னம் 7ஆம் இடத்தை சூரியன், இவருக்கு 7ஆம் இடத்தை சூரியன். இது கொஞ்சம் தொடர்பில் இருக்குது. அதனால் இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க, சண்டை சச்சரவாக இருந்துக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ திசாபுத்தி போட்டு பார்க்குறப்ப இந்த ஜாதகன் இனி ஒரு திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஜாதகத்தில் சனி சூரியன் அப்படிங்க எப்படின்னா இந்த லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தையும் தொடர்பு 1, 7 அப்படிங்கிற தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா அவர்களுக்கு மதன கோபால யோகம்னு பேர். அந்த யோகத்துக்கு மதன கோபால யோகம்னு பேர். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வார்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோடு வாழ்வார்கள். பிரம்மகத்தி தோஷம், அதாவது நாடி ஜோதிட விதி என்ன சொல்லுதுங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறத அந்த ஜாதகன் எதை பிறவி எடுக்க அனுபவிச்சானோ அந்த பிறவியில் அனுபவிக்கிற அத்தனையும் அனுபவிப்பான். இல்லை, அந்த இடத்துல குரு மறையிறாருங்க. ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னா தோஷம் வீரியம் கெட்டு போயிடுங்க. அந்த கிரகத்தினுடைய தோஷம் அடிபட்டு போகும். அந்த கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் இப்போ மிதுன லக்னத்துக்கு இவங்க குருவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. குரு இந்த இடத்துல இருந்தால் உச்சமாக இருக்குது, அவன் வெளியிருந்து சம்பாதிப்பான், ஆனால் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் சொன்னாங்க. மிதுன லக்னத்துக்கு எப்பயுமே குரு தசை வரவே கூடாது. ஆமாங்க. இல்லை, பெண் சாபம் இருக்கும். அதாவது ராகு வந்து சுக்கிரனோட வீடு, சந்திரன் வீடு இருக்கும். ராகு கடகத்தில் இருந்தால் அவங்க வீட்டில் ஒரு பெண் துர்மரணம், கன்னி சிந்தன துர்மரணம் இருக்கும். ஆமாம், இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த ராகு குரு அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தை எடுத்துங்க. 5ல் சந்திரன் 6 கூடிய கிரகம் 5ல் மறையிறாரு. 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது தன் சாணத்துக்கு 5ல் 4, 5 கூடியனா இருக்கார். அப்போ இவருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, இவருக்கு லக்னாதிபதியும் 6ஆம் இடமும் தொடர்பு. இந்த லக்னாதிபதி 6ஆம் இடம் தொடர்பு இருப்ப அந்த ஜாதகனுக்கு வழக்கு அல்லது நோய் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க குடும்பத்தில் ஒன்று கடன் அல்லது வழக்கு அல்லது நோய். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குற விஷயங்களை நம்ம இப்படி எடுத்து பார்க்கலாம். இது எளிமையான கான்செப்டாக இருக்கும். உங்களுக்கு புரியக்கூடிய விதம் மிக சுலபமாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கும். அதை இது வந்து இதான இல்லை. அப்போ ஐயா சொன்ன விதத்தில் அந்த நாள் திருமண நாள் தசாபுத்தி அப்படிங்கிறது, இப்போ என்னுடைய லக்னத்துக்கு எனக்கு பாக்கியாதிபதி திசையில் தான் திருமணம் நடந்தது. அது உண்மை. ஆமாம், வருது. ஆனால் ஐயா எளிமையாக சொல்லிடலாம். எளிமையாக சிம்பிளாக இப்படி சொல்லிட்டா இன்னும் நல்லா சுலபமாக புரியும் அப்படின்னு சொல்ல வரேன். பாக்கியாதிபதி திசையில் தான் ஒருத்தருக்கு இது 5 கூடையவன் பாக்கியாதிபதி திசையில் தான். அதான் 1, 5, 9 எந்த பாவத்தில் கனெக்ட் ஆகுதோ அந்த பாவம் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கும். எந்த பாவத்தில் அது கனெக்ட் இல்லையே அந்த பாவம் சம்மந்தப்பட்ட ஏக்கம் காரகத்துவம் இருக்கும். இப்போ ஐயாவுக்கு தான் இந்த ஜாதகம் தெரியும். இங்கே லக்னாதிபதி 5ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம் கிரக மாளிகை யோகம் பெற்று இருக்குது. 5ஆம் இடமும் 4ஆம் இடமும் பலம் பெற்று இருக்குது. அப்போ இவங்களுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்லணும். இன்னொன்று, புதன் சுக்கிரன் சேர்ந்தால் என்னங்க, சுக்கிரன் கலைக்கு ஆதிபத்தியம், புதன் வந்து வித்தைக்கு ஆதிபத்தியம். அப்போ இந்த மாதிரி வித்தைகள் இப்போ இந்த பிடெக் படிக்கிறாங்க, அது என்ன தொடர்புங்க? பிடெக்னா அது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் அழகு கலை சம்மந்தப்பட்ட விஷயம், சினிமா துறை, ஃபோட்டோகிராஃபி, கேமரா, ஆடை அலங்கார டிசைன், ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி துறையில் இவங்க குடும்பத்தில் ஒருவர் இருப்பார்கள். வாகன வசதி உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு 3ஆம் பாவத்தை புதன் சுக்கிரன் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 3ஆம் பாவத்தை புதன் சுக்கிரன் பார்த்தா கல்வி, நகைச்சுவை உணர்வு, எழுத்து, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ என்னுடைய கான்செப்டில் லக்னம் 7ஆம் பாவம், ஒரு லக்னத்தோட எந்த கிரகம் சேருதோ அதுதான் அந்த ஜாதனுடைய குண இயல்புகளை நிர்ணயிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட குணங்கள் இருந்தால், இப்போ ஒரு சுபகிரகமும் ஒரு பாவகிரகமும் லக்னத்தில் இருந்தால் அவங்ககிட்ட நல்ல குணமும் இருக்கும், கோப குணமும் இருக்கும். பொறுத்தவரைக்கும் ராகு லக்னத்தில் இருக்குது, செவ்வாய் லக்னத்தில்னா பயங்கரமான கோபக்காரனாக இருப்பான். சுபகிரகமான குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்துட்டா
கோபம் முடிஞ்ச பிறகு குணமாயிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சனி லக்னத்தில் இருக்காங்க, நம்ம மந்த குணம்னு பேசுகிறோம். ஆனால் சனி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு இயல்பாகவே நீதிமான், நீதியை பேசக்கூடிய குணம் இருக்கும், மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட குணம் இருக்கும். சனி லக்னம் 10 இதை தொடர்பு கொண்டவங்க தான் தலைமை பதவிக்கு வருவாங்க. ஒரு ஊரில் சேர்மனாக இருப்பாங்க, பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க. இவங்க ஜாத்தெல்லாம் பெரும்பாலும் எடுத்து பாருங்கள், லக்னம் 10ஆம் பாவம் நீதிபதிகள். அந்த என் தலைமை ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒருத்தர் ஒரு நிறுவனம் பண்ணியிருக்காரு, ஐயாவா இவரா அப்படின்னு தெரியல. இவங்க ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தோட சனி தொடர்பு இருக்கும். இவங்க தான் அதை லீட் பண்ணவே முடியும். இவங்க ஜாதகத்திலே எடுத்து பார்க்க சொல்லுங்கள், சனி 10ஆம் பாவத்தோட கண்டிப்பாக தொடர்பில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. அந்த காலத்திலலாம் ஒருத்தனை தளபதியாக இருக்கான்னா அவன் ஜாதகத்தில் செவ்வாய் எடுத்து பார்ப்பாங்களாம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஜோதிடர்கள்லாம் மன்னர்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி வர்றப்போ தான் தனி மனிதர்களுக்கு பார்க்கக்கூடிய விதியை உருவாக்கினாங்க. நாம் இன்னும் இப்போ ஜோதிடத்தில் பழைய விதிமுறைகளை தான் தொடர்பு கொண்டுட்ருக்கோம். புதுசாக ஜோதிடத்தில் வந்த டெக்னாலஜி நிறைய வந்துடுச்சு. அதெல்லாம் நம்ம யாருமே அப்டேட் பண்ணுறதில்ல. சமீபத்தில் ஒருத்தர் ஜோதிடம் உருட்டுங்கிறதில் ஒருத்தர் பேசியிருந்தார். ஜோதிடத்தை பற்றி மிக தரக்குறைவாக ஜோதிடர்கள்லாம் உருட்டு பண்ணுறாங்க, ஜோதிடர்கள்லாம் தவறாக பேசுகிறாங்க அப்படி மிஸ்டர் ஜிகே அப்படிங்கிற அவர் வெப்சைட்டில் பாருங்கள். இப்போ அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, எந்த இதுங்கிறத இப்போ ஒரு ஆப் வந்துருக்கு. அந்த ஆப்பில் போட்டு பார்த்து அவர் சொன்னார், சித்திரை மாதம் சூரியன் இங்கே தான் இருக்குது, ஆனால் எல்லாம் இங்கே வந்துருச்சு நீங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நாம் 2 விஷயத்தை எவன் ஒருத்தன் ஜோதிடம் மறுப்பு, ஜோதிடம் தவறு அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நாம் ஒரு சவால் விடலாம். அமாவாசை ஜோதிடம் குறித்த நாளை தவிர உலகத்தில் எங்கேயும் மாறாது, பௌர்ணமி மாறாது, எல்லாத்த விட கிரகணம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த பூமியை இந்த நேரத்தில் இருள் படிங்கிறத ஜோசியனை தவிர நாசா விஞ்ஞானிகளும் கூட சொல்ல முடியாது. அந்த காலத்துலேருந்து இன்னும் 50 வருஷத்துக்கு கிரகண பரிகாரம் கிரகண தோஷத்தை எழுதியிருக்காங்க, எந்தெந்த நாளில் கிரகணம் வரும்னு. அப்போ ஜோதிடம் எவ்வளோ இது எப்போ இன்றைக்கி தான் நாசா வந்துருச்சுங்க. இப்போ பல வருடங்களுக்கு மகாபாரத காலத்தில் ஜோதிடம் வந்துருச்சு. ஏன்னா சகாதேவன் ஜோதிடம் பார்த்தார். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஜோதிட கலை ஒரு பொய்யான கலையாக இருந்தால் இவ்வளோ நாள் வராது. இன்றைக்கி ஜோதிடம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. அதில் சில ஜோதிடர்கள் தவறாக இருக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் நாம் ஜோதிடத்தை பார்க்குறப்பயே நம்ம பார்க்குற மேலே ஜோதிடர்னால் ஒரு மதிப்பு மரியாதை வரணும். இவர் வாக்கு சொன்னால் சரியாக இருக்கும், அல்லது இவர் கிரகங்களை பார்த்து சொன்னால் சரியாக இருக்கும். அதுக்கு நாம் இந்த மாதிரி விஷயங்களை படிப்போம். எல்லா புத்தகங்களையும் படிங்க. இந்த சின்ன சின்ன புத்தகங்கள், பாலஜோதிடம், ஜோதிட முரசு, இந்த மாதிரி குறிப்புகள், ஜோதிட வர குறிப்புகள்லாம் படித்து பாருங்கள். அதில் வர குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப பலன் தரும். நாம் என்ன தான் பார்த்தாலும் நம்மளுடைய அனுபவம். ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல லக்னத்தில் பார்வை இருக்குது, அந்த குரு பார்வை இருந்தால் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, நல்லா அறிவுரை சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு, இந்த குரு புதன் தொடர்பு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில ஜாதகத்தை பார்க்குறப்ப இது எல்லாமே கூட இருக்கும், அது எல்லாமே கூட இருக்கும். அப்போ இந்த 7ஆம் பாவம் லக்னம் இது ஏன் மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இயல்பாகவே எல்லா இடத்துக்கும் பகையாக தான் இருக்குது. எந்த லக்னமோ 7ஆம் பாவம் எடுத்தால் ஒன்றுக்கு ஒன்று பகை. அதனால தான் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் மனைவி ஒருத்தனுக்கு சிறப்பாக அமைகிறதே இல்லை. கௌரவத்துக்காக அல்லது என்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாது, வாழ்ந்தாகணும், பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாகணும், அப்பா அம்மா கௌரவத்துக்காக வாழ்ந்தாகணுங்கிறவங்க இன்றைக்கி நிறைய பெண்கள், ஆண்கள். எல்லா லக்கணத்துக்குமேங்க நீங்கள் சரி பாதி எடுங்க. எல்லா லக்கணத்துக்கும் 4 லக்கணத்துக்கு இல்லை பாருங்கள் சார். உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனந்தி மேடம் ஒன்று சொன்னாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, தான் விஷயத்தில் குழம்பி தான் போயிடுவாங்க. அது வேணால் அது 90% கரெக்டு தாங்க. 90% எதுலையுமே ஜோதிடத்தில் மேடம், ஜோதிடத்தில் 100க்கு 100 கிடையவே கிடையாதுங்க. 65% பலன் துல்லியமாக வரும். யாராலையும் எப்போ கைகேர்ந்த ஜோதிடத்தில் கரங்கண்டவங்களாலையும் ஏங்க ராமருக்கு வசிஷ்டர் தான் நாள் குறித்து கொடுத்தாரு, தப்பாக நடந்துச்சா இல்லைங்களா? நீங்கள் ஜோதிடத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜோதிட கிரகங்கள்லாம் ஒழிச்சு வச்சுமா மேடம். ஒரு லக்னத்துக்கு 729 விதி இருக்குது. அதை அப்படியே பெருக்கிட்டு போனீங்கன்னா 5527 பலன் சொல்லலாம் ஒரு லக்கணத்துக்கு மட்டும். பாவகம்னு இல்லைங்க மேடம், பாவகம் எத்தனை 16 விஷயத்தை நம்ம முன்னோர், அதெல்லாம் நம்ம இப்போ எடுக்க முடியாது. லக்னம், இப்போ காரகத்துவம், அந்த பாவம், நட்சத்திர சாரம், இதை தொடர்பு வச்சு நம்ம எளிமையாக சொல்லிக்கலாம். படித்ததெல்லாம் நூல்களில் தான் படிக்கணும். நீங்களும் அதில் தான் படிச்சிருப்பீங்க, நானும் அதில் தான் படிச்சிருப்பேன். நீங்கள் ஒரு ஜோதிடத்தை நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க, நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பேன். அதுக்கு தான் இதை உதாரணம் சொன்னேன். ஐயாவை நான் இது பண்ணுறதுக்காக சொல்ல கிடையாது. ஐயா இப்படி விளக்கமாக சொல்கிறாரு, நான் கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன். ஐயா ஆழ்ந்து எடுக்கிறாரு, அவ்வளோதான். நிறைய பேசணும்னு நினச்சேன், சந்தர்ப்பம் டைம் இல்லை. இன்னொரு முறை இதே மீட்டிங்கில் சந்திப்போம். எனக்கு முத ஜோதிடத்தில் மீட்டிங்கில் அந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஏழுமலையாவை இங்கே சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி தந்த ஐயா அவர்களுக்கு
ஏழுமலை கள்ளக்குறிச்சி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். சாரதி ஐயா வாங்க முன்னாடி